25 வருஷமா ஒரு பாத்ரூமை க்ளீன் பண்ணாம, அந்த பாத்ரூம் அப்படியே உப்புக்கரை பிடிச்சி, அழுக்காகி அப்படி கல்லுகள்லாம் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. உடனே அந்த வீட்ல இருக்கிற ஓனர் நம்ம குயின் ஆஃப் கிளீன் டீமை நம்மள கான்டாக்ட் பண்ணி, உங்ககிட்ட இருந்து லேபர் கொஞ்சம் இருந்தாங்கன்னா அனுப்பி விடுங்கன்னு சொன்னோன்னே, நம்ம டீம்ல இருந்து ஒரு அண்ணனை வந்து நம்ம அனுப்பி விட்டு, அவங்க சூப்பரா வந்து க்ளீன் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துடைய ஓனர் வந்து ஒருத்தர் இங்க இருக்காங்க, இன்னொருத்தங்க வெளியூர்ல இருந்தாங்க, வெளிநாட்டுல. ஸோ அங்கேருந்து நமக்கு கால் பண்ணி, தம்பி சூப்பரா பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நல்லா பேசினாங்க. இப்போ நம்மகிட்ட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு அவரு. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வீட்லேயும் பாத்ரூமில் உப்புக்கரை அழுக்கு அந்த மாதிரி வீடோ ஹாஸ்பிட்டலோ ஸ்கூலோ கல்யாண மண்டபமோ எங்கேனாலுமே பாத்ரூம் உப்புக்கரை அழுக்கு பிடிச்சி ரொம்ப இதாக இருக்குன்னா நீங்கள் நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ முக்கியமான விஷயம், தூத்துக்குடி திருநெல்வேலி நம்ம பக்கத்தில் உள்ள ஏரியாவாக இருந்தால் உங்களுக்கு இந்த பஸ் சார்ஜ் அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு கம்மியாக தான் வரும், சூப்பராக பண்ணி கொடுத்துலாம். மினிமம் ஆனால் 3 பாத்ரூம் இருக்கணும், மினிமம் 3 பாத்ரூம். ஸோ வெளியில் வந்து சென்னை, கோயம்புத்தூர் எங்கே இருந்தாலும் வருவாங்க. பட் அங்கெல்லாம் கொஞ்சம் ட்ராவல் சார்ஜ் இங்கேருந்து தான் வருவாங்க, நம்ம தூத்துக்குடியிலேருந்து ஆட்கள் வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ட்ராவல் சார்ஜஸும் வரும், ஆனால் சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஓகேன்றவங்க நமக்கு கால் பண்ணுங்கள், இல்லை இந்த நம்பருக்கு உங்களுக்கு எத்தனை பாத்ரூம் இருக்கோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பினாலும் எவ்வளோ ரேட் அப்படின்றத நான் சொல்லுவேன். அது ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நம்ம லேபர் சூப்பராக வந்து செம்மையாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க.